வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, சாம்பார், சட்னி. இது எங்களுக்காக குக் பண்ணினேன். ஆனால் எனக்கு ஓர்டருக்கு இட்லி நிறைய நாளாக ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும். அவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ரெடியாக இருக்கையில் இப்போ தான் எல்லாம் இட்லி மிஷின் எல்லாம் வேண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்னுடைய மிஷினில் எங்களுக்கு இது மட்டும்தான் அரைக்கக்கூடியதாக இருக்கும். என்னிடத்தில் ஆர்டர் பண்ணி வேண்டும் கஸ்டமர்ஸுக்கு கடை சாப்பாடு விருப்பம் இல்லையாம். அவர்களுக்கு அந்த உப்பு விருப்பம் இல்லாதபடியினால் என்னிடத்தில் ஆர்டர் பண்ணி வேண்டுகிறார்கள். இட்லி, தோசை, ஸ்ட்ரிங் பெப்பர்னு சொல்லி இவையெல்லாம் அவர்களுக்கு ரொம்பவும் விருப்பம். அதனால் என்னிடத்தில் ஆர்டர் பண்ணி வென்றவர்கள் அவர்களுக்காகவும் இன்றைக்கி நான் குக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அடுத்ததும் இட்லி தான் எனக்கு ஆர்டர் வந்திருக்கிறது. இப்போ வீடியோஸ் நான் போடுறது குறைவு. எனக்கு ரெசிபி எடுக்கிறது டைம் கிடைக்கிற இல்லை. இருந்தாலும் சும்மா லைட்டாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது சாம்பார் இந்த ரெசிபியும் நான் செப்பரேட்டாக டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சாம்பார் பவுடரில் இன்றைக்கி நான் குக் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், இது என்னுடைய சாம்பார் பவுடர் நான் கடையில் கொடுத்துருக்கிறேன். அதோடு நீங்கள் என்னிடத்திலும் கேட்டு வேண்டிக் கொள்ளலாம். உறவுகளே, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடியினாலே எனக்கு நிறைய கடைகளுக்கு இன்னமும் கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. கடையில் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. இது இட்லிக்கு நான் மேக் பண்ணியிருக்கிற சட்னி. இந்த சட்னி இட்லிக்கண்டு மேக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் மேக் பண்ணுவேன். இது சன்னா டால் எல்லாம் வறுத்து சேர்த்து தேங்காய் பூ எல்லாம் வறுத்து செய்கிற சட்னி டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் தேங்காய் சட்னி வித்தியாசமாக இருக்கும். இந்த இட்லி மாவை பாருங்கள் எப்படி இருக்கிறேன். இந்த இட்லி மாவும் இன்றைக்கு வித்தியாசமாகத்தான் நான் சமைத்திருக்கிறேன். ஒவ்வொருக்காவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் என்னுடைய ரெசிபி தான் எப்போதுமே எனக்கு பிடிக்குது. சீஸ் க்ளோத் வேண்டி அந்த க்ளோத்தில் இட்லி சமைத்து பார்த்தேன். இன்றைக்கு அவ்வளவு எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ இந்த சாம்பாரும் ரெடி ஆகிட்டார். ஃபுல் ரெசிபி உண்டு. நான் இந்த ரெசிபியில் உங்களுக்கு தரையில் அதுக்கு எனக்கு டைமும் இல்லை. இது சட்னி அரைச்சி தாளிப்பு சேர்த்துருக்கிறேன். பாருங்கோ, இட்லிக்காக இப்படி அரைச்சி சேர்த்துருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ இவைகள் ஓரளவுக்கு சமைத்து முடிந்துடுது. இட்லியை பாருங்க அவித்து எடுத்திருக்கிறேன். க்ளோத்தில் அவித்து எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக அப்படி அவித்து எடுத்தேன். ஆனால் எனக்கு பெருசாக பிடிக்கல. நிறைய தண்ணி தெளிக்க வேணும். அப்படி தெளித்தா தான் ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய முறையின்படி சமைக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, நியூ ரெசிபியை நான் லேர்ன் பண்ணிக்கொள்வேன் எப்போதுமே. இட்லி, தோசை, அப்பம் இவைகளையும் என்னிடத்தில் ஆர்டர் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உறவுகளே, நன்றி, வணக்கம்.